ஸோ இப்போ இந்த சீசனில் இங்கே ஐ மீன் ஹாஸ்பிட்டலில் நிறையா குழந்தைங்க ஃபீவரோட வராங்க. ஃபீவர், காஃப் மெயினாக அதுதான் கம்ப்ளைண்ட்டு. நிறையா ஃப்ளூ லைக் இல்னஸ், ஃப்ளூ, சிக்கன்குனியா, டெங்கி எல்லாமே இருக்குது. பேரண்ட்ஸ் ரொம்ப அனாவசியமாக கவலைப்பட வேண்டாம். ஃபீவர் இல்லாத டயத்தில் குழந்தை நல்லா ஆக்டிவாக இருக்குது. மற்றபடி ஓரளவுக்கு சாப்பிட்டுக்க முடியுறது, யூரின் நல்லா போகிறான், வாமிட்டிங் ரொம்ப இல்லை அப்படின்னா, சோர்ந்து படுத்துக்கல அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். 2-3 நாள் வெயிட் பண்ணலாம். ஃபீவர் 3 நாள் 4 நாள் குறையாமல் இருக்குது, இன்டேக்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது, சோர்ந்து படுத்துக்கிறாங்கன்னா கூட்டிகிட்டு வரலாம். மெயினாக டெங்கினா ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சுப்போம். மற்றபடி வைரல் ஃப்ளூ மாதிரி இன்ஃபெக்ஷனுக்கு பெருசாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறது கூட கிடையாது. ரொம்ப சின்ன குழந்தைங்க, 1 இயருக்கு கம்மியாக இருக்கிற குழந்தைங்க கொஞ்சம் மூச்சு வாங்குறது, அந்த மாதிரி ஆக்சிஜன் தேவைப்படுறதுன்னா அட்மிட் பண்ணி ஆக்சிஜன் கொடுத்து நெபுலைசர்லாம் கொடுப்போம். மற்றபடி சுத்தமாக வச்சுக்கணும் வீடை. வெளியில் அனாவசியமாக க்ரௌடட் பிளேஸ்க்கு போகிறத அவாய்ட் பண்ணணும். தூசு உற்பத்தி ஆகிற பொருட்கள்லாம் கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கணும். மெயினாக அந்த ஏசி ஃபில்டர்ஸ் க்ளீனிங், கர்டன்ஸ், பில்லோ கவர்ஸ், பெட் கவர்ஸ்லாம் பீரியாடிக்காக க்ளீன் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். வீட்டில் பெட்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக அவே ஃப்ரம் த பெட்ஸ் குழந்தைங்களை வச்சுக்கிறது பெட்டர். பேர்ட்ஸ், அந்த பிஜியன்ஸ் அதெல்லாம் கூட கொஞ்சம் ரொம்ப கான்டாக்ட் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி டாக்டர்ஸ் 24 ஹவர்ஸும் இங்கே இருக்காங்க. ஏதாவது உங்களுக்கு கவலையாக இருந்தால் எப்போ வேணால் வரலாம். சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் மோஸ்ட்லி போகிறோம் இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து சரியாகிறதுக்கு.